இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும். சங்கீதம் மிகப்பெரிய நீண்ட சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு அங்கே தலைப்பு ஒன்றும் கொடுக்கப்படல. ராக தலைவனுக்கு கொயர் மாஸ்டருக்கு அவர் எழுதி கொடுத்து அவரை ராகம் போட்டு டியூன் பண்ணி பாட சொல்லி அவர் இந்த பாட்டை எழுதி கொடுத்துருக்கிறாரு. எப்படி எந்த சூழ்நிலையில் இதுக்கு நம்ம என்ன ஒரு தலைப்பு வைத்து தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, துன்பத்திலும் துதிக்க மறவாதே அப்படிங்கிற ஒரு கருத்து அநேகர் அவங்கவுங்க நோக்கத்தில் நிறைய பார்க்கலாம். துன்பத்திலும் துதிக்க மறவாதே அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம இந்த சங்கீதத்தில் வச்சு நம்ம படிக்கலாம். அவர் பெலனற்று போனேன், என்னுடைய அக்கிரமங்களை நினச்சி நான் பெலனற்று போனேன் அப்படின்னு இந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு. அந்த பெலன் குன்றிய நேரத்தில் எப்படிலாம் இருந்தப்போ என்னுடைய பெலன் குன்றி போச்சு, அந்த நேரத்துலலாம் நான் துதிக்க மறக்கலையே, ஆண்டவரை மறக்கலையே நான் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், ஆன்மீக வாழ்க்கை இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது, அபிஷேக வாழ்க்கை இருக்குது, இது போக உலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இவ்வளவும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார். பாருங்கள், தாவீது ராஜா அவர் உலக பிரகாரமான வாழ்க்கையில் வாழ்ந்தார். அதில் நிறைய அனுபவங்கள் அவருக்கு நிறைய கிடச்சிச்சு. அவருக்குள்ளார ரிவர்ஸில் வந்திருக்குது. ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம போய் ஆன்மீக வாழ்க்கையில் என்னன்னாக்க பக்தி, எது வேணாலும் பக்தி வைக்கலாம். காவடி எடுக்கிறது பக்தி தான் இல்லைங்களா? வேளாங்கண்ணியில் முழங்காலில் நடந்து போகிறது பக்தி தான் இல்லைங்களா? பக்தி அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளார நுழையிறது ஒரு பக்தி. அதுக்கடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம அதில் விருத்தி அடைகிறது, இந்த ஆன்மீக வாழ்க்கையில் தெளிவு பெறுறது. மூணாவது அபிஷேக வாழ்க்கை. இதில் தாவீது ராஜாவுக்கு பாருங்கள், அப்படியே ரிவர்ஸு. அவர் உலக வாழ்க்கையில் இருந்தார், ஆடுகளை மேய்த்து கொண்டு வீட்டில் அவரை புறக்கணிக்கப்பட்டு 8வது மகனாக அவர் இருக்கிறார், தனியாக இருக்கிறாரு. அவருக்கு கிடைச்சது பாருங்கள் முதல்ல அபிஷேக வாழ்க்கை. அவரை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணுறாங்க, அப்படியே ரிவர்ஸ். அப்போ அவரால் என்ன ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவருக்குள்ளார அபிஷேகத்தை கொடுத்துட்டாங்க. பட் இந்த அபிஷேகம் எனக்குள்ளார வந்துருச்சுன்னு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் விருத்தி அடைகிறதுக்கு, தெளிவு பெறுறதுக்கு எவ்வளவோ பாடுபட்டிருக்கார். எல்லா அனுபவங்களையும் ஏற்றுக்கொண்டு கடைசியில் அவர் ஆன்மீக வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறார். முதல்ல ஆன்மீக வாழ்க்கையில் வருவாங்க, ரெண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா பரவசமாக குதிக்கிறதோ அந்நிய பாஷையில் பாட்டு பாடுறதோ அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் தெளிவு பெறுறது எது? இந்த 14வது வசனம் கரெக்டாக அதை நமக்கு சொல்லுது பாருங்கள். அதில் நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். யார் கடவுள்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் விருத்தி அடைகிறது, தெளிவு பெறுறது. நினச்ச மாதிரி நம்ம வழிபடுறது, சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது பக்தியில் விருத்தி அடைகிறதுக்கு அர்த்தம் அல்ல, தெளிவு பெறுறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது பரவசமான வாழ்க்கை கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்த ஆவியில் நம்ம நிறைஞ்சி உருள்றது, பிறல்றது, அதெல்லாம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. தெளிவாக இருக்கணும், சபையில் தெளிவான ஆட்களாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புவார், சபை நடத்துகிற ஊழியக்காரர்களும் விரும்புவாங்க. ஒரு தெளிவாக ஒரு பிள்ளை என் சபையில் இருக்குதுனாக்கா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெலன், கண்டபடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தாவீது ராஜா இந்த சங்கீதத்தில் துன்பத்திலும் துதிக்க மறவாதே அப்படின்னு நமக்கு விளக்குறார். எல்லா வசனமும் நம்ம பார்க்க வேண்டாம், 10 நிமிஷத்தில் நம்ம முடிக்கலாம். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்க, புலம்பவும் செய்கிறாரு முதல்ல, ரெண்டாவது விண்ணப்பமும் பண்ணுறாரு, மூணாவது கடவுள் மேலே நம்பிக்கையும் வைக்கிறாரு, கடைசியில் துதிச்சு முடிக்கிறார். 4 பார்ட்டாக இந்த சங்கீதத்தை நம்ம சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். இதனோட பின்னணி என்ன அப்படின்னாக்க, நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்த வேளையில் எதிரிகளின் சூழ்ச்சியால் நேரடியாக மோதாமல் பின்பக்கமாக முதுகு பக்கமாக அவருக்கு மோதிய சூழ்நிலையில் உறவினர்களால் நெருக்கப்பட்ட போது, மகனாலேயும் பிரச்சனை, மாமனார்னாலேயும் பிரச்சனை, மனைவியாலேயும் பிரச்சனை, அவரால் ஒன்றும் அந்த உலக வாழ்க்கையை அவரால் சீராக நடத்த முடியல. 3 பேரும் அவருக்கு பிரச்சனை. இப்படியெல்லாம் சூழ்நிலை ஏற்பட்ட போது உள்ளம் உடைந்து அவருக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்கிறார் பாருங்கள். ஆத்மாவில் நோய், மனநோய், சரீர நோய். அங்கே சொல்கிறார் பாருங்கள், என்னுடைய குடல் கருகி போனதுன்னு சொல்கிறார்.
என்னுடைய மனம் வெந்து போச்சு அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. மொத்தத்தில் நான் ஒன்றும் இல்லாமல் போட்டேன், உரல் கருகி குடல் கருகி மனம் உருகி இந்த சங்கீதத்தை நான் வந்து எழுதுகிறேன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இப்படி அவர் இந்த சரீர நோய், மனநோய், ஆத்ம நோயெல்லாம் இருக்கும் போது நீ எதற்கும் உதவாத உடைந்த பாத்திரம்னு வேற என்ன சொல்கிறானுங்களே, அந்த ஒரு வசனம் இருக்குது. அவருக்கு ரொம்ப நெருங்குற பழகினவனுங்களாம் ரோட்டில் இவரை பார்த்தா விலகி ஓடி போயிட்டானுங்க. இவரை தனிமைப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி தனிமைப்படுத்தும் போது நான் என்ன செய்வது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு ஒரு சூழ்நிலையில், ஒரு தனிமையான சூழ்நிலையில் அவர் உணர்ந்த போது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். 4 வசன பிரிவுகளாக நம்ம படிக்கலாம். 1 முதல் 5 வரை இருக்கிற வசனங்கள் விடுதலைக்காக புலம்பல் என்ன புலம்பலாக பாருங்க. எதிரிகளிடம் வெட்கப்பட்டு போகாதபடி என் முதுகிற்கு பின்னால் செய்யும் சூழ்ச்சிகளிலிருந்து தப்புவிக்க அவர் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார். நீதிமானே, பலத்த துருகமே, அடைக்கலமே, அரணே, என் கண்மலையே, என் கோட்டையே, என் சத்தியபரனே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆவியை உங்கள்கிட்ட ஒப்புவிக்கிற ஆண்டவரே. இவ்வளோ பேர் ஆண்டவருக்கு, இவ்வளோ பேர் அவர் சொல்கிறார். அந்த 4 வசனங்கள் நீங்கள் 5 வசனத்தை எடுத்து பார்த்தா இவ்வளோ பேர் ஆண்டவருக்கு வைக்கிறார். எத்தனை புலம்பல் பாருங்கள். நமக்கு எப்படி இப்போல்லாம் வரும்? நமக்கு இந்த மாதிரிலாம் வருமா? அவரை நினச்சி பார்க்க வருமா? என் கண்மலையே, என் கோட்டையே, என் அரண்னே நம்ம பாட்டு பாடிடுறோம், இன்றைக்கி சொல்லிடுறோம். இந்த சூழ்நிலைக்கு பின்னாடி அவர் இத்தனை பேர் ஆண்டவருக்கு வச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய ஆவியை வந்து எதிரிகளிடத்தில் ஒப்புவிக்க விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னுடைய ஆவியை நான் வந்து உங்கள்கிட்ட ஒப்புவிக்கணும். முழுக்க நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட ஒப்புவிக்க. ஏன்னா அது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவி அது. அதை நான் உங்ககிட்ட தான் ஒப்புவிக்கணும். அதில் கூட துன்ப வேலையில் கூட அவருடைய ஜெபத்தை பாருங்கள், அந்த புலம்பலில் கூட ஜெபத்தை பாருங்கள். என் ஆவி எதிரிகள் நிமித்தம் வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறத பார்க்குறோம். 6 முதல் 13 வரைக்கும் இருக்கிற வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தனிமையின் கொடூரமான பயங்கரத்தை அவர் வந்து விவரிக்கிறார். இந்த தனிமை மட்டும் வாழ்க்கையில் வந்துடவே கூடாதுங்க. அநேக எண்ணங்களை நமக்கு கொண்டு வந்து விட்டுரும். நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவரோடு உங்களுடைய உறவை அதிகமாக மேம்படுத்துங்க. நீங்கள் தனிமையாக ஒரு நேரம் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை அநேக அலைக்கழிப்புகள் கொண்டு வந்து உங்களை வந்து தவறான பாதைகளுக்கு இழுத்து செல்ல சாத்தானோட பெரிய தந்திரம் உங்களுடைய தனிமை தான். அதை வந்து அவன் பிடிப்பான். அந்த நேரத்தை ஆண்டவரோட உங்களுடைய உறவுகளை வந்து அதிகப்படுத்தணும்னு இங்கே தாவீது ராஜா வந்து சொல்கிறார். இவர் எப்படியெல்லாம் எந்த மாதிரி சூழ்நிலையிலெல்லாம் இவரை வந்து ஆண்டவரோட உட்படுத்தியிருக்கிறார்ன்றதை ஒரு 4-5 விஷயத்தில் சொல்கிறார் பாருங்கள். மந்திர தந்திர மாய்மாலக்காரர்களை விட்டு விளக்கு மாட்டவரே. அதில் வந்து மந்திரம் செஞ்சவங்கன்னு போட்டிருக்கு பாருங்கள் வசனங்களில். நீங்கள் படிச்சிங்கனாக்க இருக்கும். அதில் மந்திரம் தந்திரம் செய்கிறவன் இவன் என்னை வந்து ஆட்கொண்டு விடக்கூடாது, அவன்கிட்டருந்து நான் விலகணும். எதிரிகளால் நெருக்கப்படுகிறேன் ஆண்டவரே, எதிரிகளின் நெருக்கத்திலிருந்து என்னை விலக்குங்க. என் அக்கிரமம் கூட என்னை குத்தி காட்டுது ஆண்டவரே. நான் ஒரு நாள் அக்கிரமம் செஞ்சதான் நான் பண்ணேன், அதை வந்து நான் மறைக்கலை. என்னுடைய அக்கிரமம் என்னை குத்தி காட்டுகிறது. வீதியில் என்னை கண்டவன், எனக்கு அறிமுகமானவன் கூட என்னை விட்டு விலகி ஓடுகிறான். விரோதி என்னை கொல்ல சதி திட்டம் போடுறான். நான் போகும்போது என்னை பார்த்து அவதூறு பேசுகிறாங்க. முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுகிற வேலையை எனக்குள்ளார செய்கிறாங்க ஆண்டவரே. இதெல்லாம் இவர் தனிமையில் இருக்கும் போது இவரை வந்து உணர்த்துது. தனிமையில் இருக்கும் போது இதெல்லாம் நினச்சி பார்க்குறார். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இதனால் என்ன நடந்துச்சு? அவருக்கு துக்கத்தினால கண், ஆத்மா, வயிறு இது 3 கருகி போச்சான். கண் அழுது தாரையாக போச்சு, பெட்டெல்லாம் நனைஞ்சு போச்சுன்னு ஒரு சங்கீதத்தில் சொல்லியிருப்பார். அழுது நான் பூரா அழுதேன், பெட்டு பூரா நனைஞ்சு போச்சுன்னு சொல்லியிருப்பார். இங்கே என்ன சொல்கிறாரு? என் கண், ஆத்மா, வயிறு எல்லாம் கருகி போச்சுன்றா. அப்போ எவ்வளோ வறட்சி, அந்த தனிமைன்றது எவ்வளோ வறட்சி, அதை உணர்ந்து எழுதியிருக்கிறாரு. நான் இப்படி தனிமையாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி எனக்கு நடந்து போச்சு. என் பலன் குறைந்து போச்சு. என்னுடைய அக்கிரமத்தை நான் நினைக்கும் போது என்னுடைய பலன் குறைந்து போச்சு. என்னுடைய வாழ்நாள் வீணாகி போச்சு. என்னுடைய எலும்பெல்லாம் என்னாகி போச்சு, உலர்ந்து போச்சுன்னு எழுதியிருக்கிறார். டிபி நோய் இல்லைங்களா, குடல் வெந்து போயிருக்கிறது, அல்சர் நோய், இருக்கிற எல்லா வியாதியும் இங்கே சொல்கிறாரு. ஆனால் அந்த மனமும் கருகி போச்சுன்னு சொல்கிறீங்களா, அது என்ன நோய்க்கு சொல்கிறது? அந்த மனம் அப்படிங்கிறது
கருகி போச்சு, இதுக்கு சொல்லிடுறோம். குடல் வெந்து போச்சு, கை எலும்பு உருக்கி போச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோய் சொல்லிடுறோம். இதுக்கு எங்கேயுமே எந்த டாக்டர்கிட்டையும் மருந்தே கிடையாதுங்க. கடவுள் ஒருத்தர் தான் மருந்து. கடவுள் ஒருத்தரால் மட்டும்தான் அதை வந்து செழிப்பாக வைக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே தாவீது ராஜா சொல்கிறார். என் ஆத்துமாவின் வியாகுலங்களை நீர் அறிந்தபடியால் எனக்கு இறங்கும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி இந்த 6லேருந்து 13 வரைக்கும் இருக்கிற வசனங்களில் அவருடைய தனிமையை வந்து விரிவாக சொல்லி, இந்த தனிமையில் நான் என்னெல்லாம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மட்டும்தான் என்னுடைய ஆத்மாவோட வியாழக்கிழங்களை தெரிந்தவராக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் எனக்கு இறங்குங்க ஆண்டவரேன்னு அதுலேயும் ஒரு ஜெபம் பண்ணி அவர் முடிக்கிறத பார்க்குறோம், துதித்து முடிக்கிறத பார்க்குறோம். 3வதாக 14 முதல் 20 வரை இருக்கிற வசனங்கள், நம்புகிறவனுக்கு நீர் வைத்திருக்கிற நன்மை எத்தனை என்பது புரியாது ஆண்டவரே. ரொம்ப நம்ம இதை வந்து நான் ரொம்ப நிறைய விளக்கலை, ரொம்ப பெரிய சத்தியம், அதனால் சின்னதாக நீங்களாக புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இந்த சர்ச்சில் வந்து 1 லட்ச ரூபாய், அதாவது பாஸ்டர் கையில் வந்து ஒரு 30 லட்ச ரூபா யாரோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அவங்க ஏற்கனவே நினச்சிட்டாங்க, சரிங்களா? இதை வந்து பாஸ்டர் இல்லாதவங்களுக்கெலாம் வந்து 1 லட்ச ரூபா அவங்கவுங்க குடும்ப தேவைக்கு தகுந்தபடி அவர் வந்து 1 லட்சமோ 50,000மோ 70,000மோ கொடுக்கணும் அங்கே இருக்கிற குடும்பங்களுக்குன்னு அவங்க சொல்லி அவங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து விசுவாசிங்களுக்கு தெரியாது, சரிங்களா? விசுவாசிக்கு தெரியாது. இப்போ அங்கே நடந்துருச்சு, அந்த 30 லட்சம் அவர் கையில் வந்துருச்சு. இங்கே இருக்கிற விசுவாசி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கான், நாளைக்கு வந்து 60,000 இல்லாட்டி உயிரே போயிருமே, கொலை பண்ண இப்படி தேடுறானுங்களே, நான் வந்து அவமானம் எனக்கு பெருகுதே அப்படின்னு சொல்லி இங்கே தேடிட்டுக்கிறான். இப்போது இந்த பணம் பாஸ்டர்கிட்ட இருக்குது, அவர் தந்துருவாருன்னு நினச்சி இங்கே சர்ச்சுக்கு வர்றது நல்லதா? தாவீது ராஜாவோட கேள்வி இதுதான். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்புகிறவருக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது அப்படின்னு அறிஞ்சு ஒருத்தன் சர்ச்சுக்கு வரானா அதில் பிரயோஜனம் இல்லை. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கும்னு நினச்சி, நான் நினைக்க விட மேலானதாக இருக்கும்னு நினச்சி சர்ச்சுக்கு வரவனுக்கு தான் ஆசீர்வாதம் பெருகும் அப்படிங்கிறது இங்கே தாவீது ராஜா அழகாக அந்த 14லேருந்து 20 வசனங்களை நீங்கள் 14வது அதிகாரம் அதுதான் வசனம் அதுதான் சொல்லுது. நீர் தான் ஆண்டவர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சு கொண்டேன். அதனால் நீர் உலகம் எல்லாத்தையும் படைத்தவர், நீர் எல்லா இதுவும் உங்கள் சத்துவமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதனால் எல்லாத்துக்கும் வல்லவர் நீங்கள் தான். அதனால் நான் இங்கே வரேன், நீங்கள் கொஞ்சம் கிள்ளி போட்டாவே எனக்கு அள்ளி போட்ட மாதிரி அப்படிங்கிறத தான் இங்கே அவர் சொல்கிறார். இப்போ நம்ம பாஸ்டர்கிட்ட இருக்கிற காசை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே வந்தோடனே என்ன பிரயோஜனம் இருக்கும்? நீங்கள் வாங்கிட்டு போனாலும் அந்த காசு யூஸ் ஆகாது. ஆசீர்வதிக்கப்பட்ட காசு ஆசீர்வதிக்கப்பட்ட விதமாக வரணும். அப்படி வந்தால் தான் அது வந்து பிரயோஜனம். நீங்கள் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைக்காக வேண்டி வந்தால் பிரயோஜனமே கிடையாது. உண்டு பண்ணுவார் அப்படின்னு வரணும், அது பெரிதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அதை தான் இங்கே தாவீது ராஜா நம்பிக்கையை வச்சு சொல்கிறார். 3வது 4வது துதி. 4வது 21 முதல் 24 வரை இருக்கிற வசனங்கள் ஒரு துதி. மனக்கலக்கத்தில் நான் பேசியதை எல்லாம் மன்னித்ததற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலே வந்து ஏகப்பட்ட மனக்கலக்கத்தில் என்னென்னவோ பேசிட்டாரா ஆண்டவர்கிட்ட, இதெல்லாம் பேசிட்டேன் நான் அப்படி இருந்துட்டேன், உண்டு பண்ண ஆண்டவர்கிட்ட என் குடல் எரிஞ்சு போச்சு, கை எரிஞ்சு போச்சு, மனசு எரிஞ்சு போச்சுன்னு இப்படியெல்லாம் பேசலாமா? ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து பேசலாமா? ஒரு பாஸ்டரை வந்து மரியாதை இல்லாமல் பேசலாமா? ஒரு பாஸ்டரை வந்து நீ ஜெபம் பண்ணது தான் இப்படி பண்ண நடந்து போச்சு, அப்படி ஆகி போச்சு, இப்படி பேசலாமா? மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. பாஸ்டர்கிட்ட எதுனா கோபமாக பேசினா மன்னிப்பு கேட்கணும். இவர் மன்னிப்பு கேட்குறார் ஆண்டவர்கிட்ட, மன்னிப்பை ஸ்தோத்திரமாக சொல்கிறார். ஆண்டவரே, நான் வந்து என்னுடைய மனக்லேசத்தினால இப்படிலாம் நான் பேசிட்டேன் முன்னாடி, அதனால் நீங்கள் வந்து என்னை மன்னிங்க, அதுக்காக நான் உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 24வது வசனம் மட்டும் பாருங்கள், என்ன சொல்கிறார் பாருங்கள். உண்மையான கர்த்தர் இடுகுறி பூர்ணமாக்குவார், கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு உமது கிருபையை அதிசயமாக விளங்க பண்ணிட அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அது கடைசியில் சொல்லி இருதயத்தை ஸ்திரப்படுத்தி முடிக்கிறாரு. முன்னாடி ஒரு வசனம் அதில் இருக்குது.
சரியா? என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் உங்களை பேசிட்டேன், அதனால் நீங்கள் எனக்கு மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வசனம் அதில் இருக்கும். மனக்கலக்கத்தில் நான் பேசியதை எல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு வசனம் அதில் முன்னாடி வருது. நீங்கள் அதை தியானித்து பாருங்கள், படித்து பாருங்கள். கடைசியில் காத்திருப்பவர்கள், காலங்களுக்காக காத்திருப்பவர்கள், காலங்கள் உங்களை விசாலமாக்கும். ஆயிட்டு. ஆமாம் ஆமாம் 22வது வசனம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனக்கலக்கத்தில் நான் வெட்டுண்டு போயிட்டேன் ஆண்டவரே, நான் சிதறி போயிட்டேன் ஆண்டவரே, நான் அப்படி ஆகிட்டேன் ஆண்டவரே, இப்படி ஆகிட்டேன் ஆண்டவரேன்னு மனக்கலக்கத்தில் சொல்கிற வேலையே இருக்கக்கூடாது. அப்படி சொல்லிட்டா மன்னிப்பு கேட்டுடணும். யாரை சொன்னாலும் சரி, தேவ ஊழியனை சொன்னாலும் சரி, கடவுளை சொன்னாலும் சரி, எங்கே சொன்னாலும் சரி, அப்படி எதனா பேசிட்டா, தவறாக பேசிட்டா, அன்றைக்கி நைட்டு உங்களோட குடும்ப ஜெபத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டுடணும். ஆக தாவீது ராஜா இன்றைக்கி அழகாக சொல்லியிருக்க, டைமே போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், வசனத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சங்கீதம் 31:5 அவர் என்ன சொல்லியிருக்கார், லூக்கா 23:46 அதுக்கு மேட்ச் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் என்ன சொல்லியிருக்கார், தேவனே என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் நான் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தாவீது ராஜாவும் இங்கே அப்படி தான் சொல்கிறார், என் எதிரிகள் நிமித்தம் நான் என்னுடைய ஆவியை அவங்க கையில் நான் கொடுக்க மாட்டேன், ஆண்டவரே உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆழமான கருத்து ரொம்ப லேட் ஆகும், நீங்கள் அதை தியானித்து பாருங்கள். எனவே தாவீது ராஜா சொல்வது போல துன்பத்திலும் தேவனை நாம் துதிக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமேன்.